அம்பாள் கப்பல். சித்திமகா கணபதிக்கு தேங்காய் பழம் நீருடைத்து முக்குருணி பிள்ளையார்க்கு 100 தேங்காய் நீருடைத்து அம்மனுடன் ஸ்தோத்திரத்தை அதிசயமாய் நான் பாட வாணி சரஸ்வதியே எந்தன் வாக்கில் வர வேணும் அம்மா. மதுரையுட அழகும் வையகத்தின் அழகும் மாணிக்க தீபமும் மல்லிகை பூவும் அம்மனுட கோபுரமும் அழகருட மனையும் லங்காபுரி கணரும் ஊராத கணரும் கற்பனம் வீட்டிருக்கும் கத்தியின் சுமதாட கூட அழகுருட கோபுரப்படியும் அம்மனுட கோபுரமும் பொற்றாமரை அழகும் புது மண்டபத்தழகும் சுவாமியுட சன்னதிக்கு சாட்சி கணரும் அம்மனுட சன்னதியில் 1000 பேர் வாழ மல்லிகை பூக்கொன்னை மந்தாரை ஜவந்தி வெட்டி வேர் மறுக்கொழுந்து வட்டை தாமரை பூ பொன்னரைத்த சந்தனமும் புனுகு கஸ்தூரி வெந்நீரும் குங்குமமும் மீனாட்சி மேலே விதவிதமாய் புஷ்பங்கள் கமகமவன மணக்க இத்தனை புஷ்பத்தை ஈஸ்வரி மேல் சாத்தி ஈஸ்வரி திருக்கழுத்தில் அந்தரங்கம் நின்ன அம்மனுடைய திருக்கழுத்தில் எடுத்தழகாய் சாத்தி முத்து சொருக்கழகை முத்து ஜொலிக்க கனக தண்டுகளும் கண்கொள்ள பார்வையும் ஆடி பிரதட்சணமும் அம்மனுட அழகும் திருவனந்த சேர்வையும் தேவி கல்யாண மண்டபத்தில் அநேகம் கோடி தேவாள் குண்டோதரனும் அங்கே கூடி வீட்டிருக்க 64 ஔவையாரும் அங்கே 6 பொண்ணுக்காக திருவுள்ள நாயகர் அவளுடைய சன்னதியில் கை கூப்பி நிற்க என்ன கபு மண்டபமும் 1000 கலழகும் 4 புறவாசலும் சுவாமியுடைய தாண்டம் சுவாமியுடைய தாயாரும் சந்தோஷமாக அம்மனுடதா யாரும் அவ மனதுக்குள்ள ஆண்டிக்கு பெண் கொடுத்து அவளும் இருக்க மங்கையர்கள் எல்லோரும் மங்களம் பாட மத்தாப்பு வானும் வரிசையாய் நடக்க பூக்கத்தி மத்தாப்பு வசதியாய் நடக்க அர்த்தஜாம பூஜை அழகாய் நடக்க அர்த்தஜாமணியும் அம்மனுடன் சாமியும் பிரதட்சணமாய் வந்து அங்கே பக்கத்தில் வீட்டிருக்க 5 பஞ்சவர்ண கிளிகளும் அங்கே அழகாக அம்மனுட கப்பலும் மாச்சியலே லோ மீனாட்சி அம்பாள் ஏலேலோ மீனாட்சி